எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. காலையில வந்து ஒரு கிரகப்பிரவேசம், மத்தியானம் ஒரு வளைகாப்புக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இங்க உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. எனக்கு பெங்களூர்ல இருந்தப்போ அவ்வளவா ஃபங்க்ஷன் vlog எல்லாம் ஷூட் பண்ணி போட முடிஞ்சது இல்ல. கொலிக் வீட்டோட ஃபங்க்ஷனுக்குலாம் போவேன், பட் அங்க ஷூட் பண்ண முடியாது. ஆனா ரிலேட்டிவ்ஸ் வீட்னா நம்ம கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கெட் ரெடி வித் மீ மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். புதுசா பட்டு சாரி வந்து வாங்கியிருக்கேன். அது ப்ரீ ப்ளீட்டிங் கொடுத்துருக்கேன். ஈவினிங் வந்துடும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது ஜுவல்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது ஃபங்க்ஷனுக்கு வந்து டெய்லி போட்டு போகிறதுக்கு. இப்போ வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே இப்போது தங்க விற்கிற விலையில நம்ம வீட்டிலலாம் வச்சுக்கவே முடியாது. அதனால் எதுவுமே இப்போ வீட்டில் இல்லை. எல்லாமே கொண்டு போய் பேங்க் லாக்கெல்லாம் சேஃபாக வச்சுட்டேன். ஆனால் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அது இப்போ மூர்த்த சீசன் பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்படி தொடர்ந்து ஃபங்க்ஷனாக வந்துட்டு இருக்கிறனால நமக்கு ஜுவல்லு தேவைப்படுது. ஆனால் அது பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நகை சீட்டு முடிஞ்சு ஒரு புது ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ஜுவல் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னா, இந்த மாதிரி நகை சம்மந்தப்பட்ட வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த டவுட்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன ஜுவல்லெல்லாம் வச்சுருந்தேன், இப்போ புதுசாக என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி, ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி பெங்களூர். அவங்கக்கிட்ட நான் ஒரு 2 months பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. கோயம்புத்தூரில் என் ஹஸ்பண்டு ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பிக்சர் வேணால் சைடில் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, பெரிய ஆரம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டாக எடுத்திருந்தேன். ஒரு ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். நெக்லஸ் மட்டும் இந்த நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி ரோப் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் ரோப்பு, இதுக்கும் ரோப்பு. அந்த மாதிரி நம்ம போடும்போது அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக ரோப் வச்சு போட்டால் அது வந்து மெயினாக ஒரு கோல்டு ஜுவல் மாதிரியே இல்லை. ஸோ இதுலேயும் ரோப் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் பேக் செயின் பர்ச்சேஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது புதுசாக மறுபடியும் ஒரு பேக் செயின் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பேக் செயின். ஸோ இந்த பேக் செயினும் பார்த்தீங்கன்னா பியூர் சில்வர், மேலே கோல்டு பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. சில்வர் இவங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 92.5% பியூர் சில்வர் கொடுக்குறாங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களோட கோல்டு ஜுவல்லரிக்கும் இந்த மாதிரி ஏதாவது பேக் செயின் வேணுன்னா நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரியும் நமக்கு கோல்டு மாதிரி தெரியணும் அப்படின்னா ரோப்பை விட நம்ம இந்த மாதிரி செயின் போடும்போது அது தங்க மாதிரியே இருக்குது. இது வந்து நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க இது சில்வர் ஜுவல்லரின்னு. போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ கிராம் இருக்கோ, இப்போ வெள்ளியோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இது எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த ப்ரைஸ் வரும். நான் எனக்கு வீடியோவில் வந்து ப்ரைஸ் சொல்லலை. என்னென்னா சில்வர் ரேட் வந்து டெய்லி டிராஸ்டிக்காக மாறிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன். அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பேக் செயின் வாங்கிக்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வியர் பண்ணுவாங்க. பேக் செயின் வந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஆரம் நெக்லஸ் வாங்கினா கூட பேக் செயின் வந்து நம்ம கோல்டு வச்சு எடுக்கும்போது அதுக்கு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வருது. கோல்டு ரேட்டு இப்போ இருக்கிற நிலமையில. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி நெக்லஸோ இல்லை ஆரமோ மட்டும் வாங்கிட்டு பேக் செயின் வந்து நம்ம இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் போட்டுக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. மேலே வந்து கோல்டு கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து கோல்டு ஜுவல் கூடயே இது வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செயின் வந்து மாட்டி காட்டுறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோப்பில் ஃபிஷ் ஹூக் கொடுத்துருக்காங்க. இது ஃபிஷ் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஹூக்கும் வெள்ளி தான். இதுவும் கோல்டு பிளேட்டட் சில்வர் தான். ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மறுபடியும் எதாவது எக்ஸ்சேஞ்ச் டைம்லேயோ இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது ஜுவல்லுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர். ஸோ இது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வேறு ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு ரோப் போட முடியாது. ரோப் போட்டால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு ப்ளவுஸில் பின்னாடி வந்து மாட்டிட்டு அந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செயின் போட போகிறேன். செயின்லேயே பார்த்திங்கன்னா 2 பக்கம் இந்த மாதிரி ஹூக் வந்துடும். இந்த மாதிரி ஹூக் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட கோல்டு ஜுவல்லரிலே இந்த மாதிரி செயின் இருந்தால் கூட நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் லென்த்து வந்து ஜாஸ்தியாக கொண்டு வரணுன்னா கூட இந்த மாதிரி பேக் செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா, ரோஸ் கோல்டு கலர்ல இருக்கும். நம்ம கழுத்துல போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி வேணாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து மாங்கா மாலை எப்பவுமே ட்ரெண்ட்ல இருக்கிறது. இது கூட ஆரமும் சேர்த்து நான் எடுத்திருந்தேன். நாளைக்கு வந்து இந்த நெக்லஸும், இந்த டெம்பிள் ஜுவல்லரியும் தான் போடப் போறேன். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் செயின் ஈஸியா அட்டாச் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து செயின் போடும்போது நல்லா லென்த்தாவே வரும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து உண்மையாவே தங்கம் விக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 பவுன் அப்படி நகை வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜுவல்லரியில, தங்க நகை கடையில வந்து ஏதாவது ஒரு நெக்லஸோ, ஆரமோ உங்களுக்கு புடிச்சிருக்கு. ஆனா இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு வாங்க முடியாதுன்ற பட்சத்தில, அத வந்து பிக்சர் எடுத்துட்டு, இவங்களுக்கு வந்து ஸ்ரீ சாய் ஜுவல்லரி அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அதே வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியா கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு குடுத்துடுறாங்க. இப்போ ரீசெண்டா கஸ்டமருக்கு அவங்க பண்ணியிருந்த பிக்சர்ஸ்லாம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. எக்ஸாக்ட்டா கோல்ட் ஜுவல் மாதிரியே இருந்தது. ஸோ நமக்கு வந்து இதுக்கு ரீசேல் வேல்யூவும் கண்டிப்பா இருக்கு. ஆனா என்னன்னா, நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க. கோல்டு மாதிரி உடனே இத வந்து நம்ம ரீசேல் பண்ணி ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. சப்போஸ் இவங்க கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, இவங்களோட ரீசேல் வேல்யூக்கான டெர்ம்ஸ சொல்லிர்றேன். இப்ப நம்ம ஜுவல்லரி வாங்குறோம் அப்படின்னா, மினிமம் 6 மந்த்ஸ்க்கு வந்து ரீசேல்க்கு அவங்க கிட்ட குடுக்க முடியாது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க எப்ப வேணாலும் அவங்க கிட்ட வந்து ரீசேல்க்கு குடுக்கலாம். எக்ஸ்சேஞ்சுக்கும் குடுக்கலாம், இல்ல குடுத்த அமௌண்ட்டும் வாங்கிக்கலாம். ஸோ 92.5% பியூரிட்டி சில்வர்ன்றனால எவ்வளோ வெயிட் சில்வர் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சஜஷன், மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆவது நீங்க அந்த ஜுவல்லரிய யூஸ் பண்ணிட்டு, 2 வருஷத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம கோல்ட்ல என்ன மாதிரி ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு நஷ்டம் ஆகாது. நம்ம என்ன ரேட்டுக்கு போட்டு வாங்குறோமோ, அத விட கண்டிப்பா எக்ஸ்ட்ராவான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் சில்வர் ஜுவல்லரி எதையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ வாங்குறது நம்ம யூஸ் பண்றதுக்கு தான். வாங்கிட்டு உடனே எக்ஸ்சேஞ்சுக்கு போனா நமக்கு நஷ்டம் தான் ஆகும். அதுக்காக சொல்றேன். ஸோ இவங்க கிட்ட வந்து நான் நகை சீட்டு போட்டிருந்தேன் இல்லையா? எக்ஸாக்ட்டா இந்த மாசம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த நகை சீட்டு முடிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஆன்லைன்ல அவங்க ஷேர் பண்ணாங்க வாட்ஸ்அப்ல. அந்த கார்டு வந்து நான் உங்களுக்கு சைட்ல ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன். ஸோ அதுக்கு என்ன ஜுவல் வாங்குனேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து சிட்ல வாங்கின ஜுவல்லரி இதுதான். கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி. இது வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாரியே இருந்தது ஆக்சுவலா. டைமண்ட்ல தாலி முகப்பு செயின் வாங்கணும்னு ஆசை தான். ஒரு 5 பவுனுக்குலாம் இப்போ நினச்சி பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஸோ தாலி முகப்பு செயின் என்கிட்ட இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த மாரி பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஏடி ஸ்டோன்ஸ் இது. இதுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. ஆனா வந்து இது பியூர் சில்வர் 92.5% பியூர் சில்வர். இது என்ன வெயிட்டோ அதுக்கான ரீசேல் வேல்யூ கண்டிப்பா இருக்கு. இது கம்ப்ளீட்லி கோல்டு பிளேட்டட். ஸோ உங்களுக்கு வந்து கருக்குமான்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா இது கருக்காது. என்னன்னா இது மேல வந்து கோல்டு பிளேட் பண்ணிட்டோம். ஆனா நீங்க வந்து எப்படி இத ஸ்டோர் பண்றீங்கன்றத பொறுத்து தான். இப்ப நம்ம தங்க நகையெல்லாம் எப்படி பாதுகாப்பா வைப்போம், அந்த மாதிரி நீங்க இத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். காத்து எதுவும் போகாத மாரி இவங்க என்ன பாக்ஸ்ல அனுப்புறாங்களோ, அதே பாக்ஸ்ல வந்து நீங்க ஏர் டைட்டா ராப் பண்ணி வச்சுருங்க. இப்ப நான் ஃபங்ஷனுக்கு இத போட்டு போறேன்னா, வந்ததுக்கு அப்புறமா இதில ஸ்வெட்டெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஈரம் எதுவுமே இல்லாம ஒரு துணி வச்சு நீட்டா தொடச்சிட்டு, நீங்க வந்து காத்து போகாத மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க பீரோல வச்சுட்டீங்கன்னா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது இப்படியே இருக்கும். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்லைட்டா ஏதாவது ஃபேட் ஆன மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க இவங்க கிட்டயே குடுத்து மறுபடியும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, ரீபாலிஷ் பண்ணி குடுப்பாங்க. பட் அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். ஸோ ரீசேல் வேல்யூவும் கண்டிப்பா இருக்கு. இது கண்டிப்பா கருக்காது. அது நீங்க எப்படி அத யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான். முடிஞ்ச வரைக்கும் ஈரம் இல்லாம ஏர் டைட்டா ஸ்டோர் பண்ணி வைங்க. இது செயின் பார்த்தீங்கன்னா, நல்லா கனமா இருக்கும். நமக்கு 5 பவுன் செயின் மாரி இருக்கு. ஸோ சிட்டு டீட்டெயில்ஸ் நான் சொல்லிர்றேன். எனக்கு வந்து அந்த கார்டு பார்த்தீங்கன்னா, சிட்டு முடிஞ்சனால அவங்க எனக்கு சென்ட் பண்ணல. அந்த கார்டு தான் முடிச்சுட்டு எனக்கு இந்த செயின் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நகை சீட்டு போட்டோம்னா, அந்த சீட்டு புக்க வந்து வாங்கிப்பாங்க இல்லையா? ஜுவல்லரில நமக்கு தரமாட்டாங்க. அந்த மாரி அவங்களே வச்சுட்டாங்க. உங்களுக்கு சைட்ல ஸ்க்ரீன்ல வந்து குடுக்குறேன். நான் வந்து மாசம் மாசம் எவ்வளோ அமௌண்ட் கட்டினேன், 12 மாசம் முடிஞ்ச அந்த சிட்டு டீட்டெயில்ஸ் வந்து சைட்ல ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கால்குலேஷன் எழுதியிருக்கேன். ஸோ நான் மாசம் 1500 பே பண்ணிட்டுருந்தேன். 12 மந்த்ஸ்க்கு பே பண்ணி முடிச்சுட்டு, மொத்தமா நான் 18,000 கட்டி முடிச்சிருந்தேன்.
அதில் நமக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போனஸாக அவங்க சைட்லேருந்து 15% ஆஃப் தி அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வரும். 12 மந்த்ஸ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா 18,000ல 15% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,700. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20,700 எனக்கு இருந்தது சீட் அமௌண்ட்டு. எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக எனக்கு இந்த தாலி முகப்பு செயின் கிடச்சிது. நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ கொஞ்சம் சில்வர் ரேட் வந்து இன்றைக்கி இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ சில்வர் ரேட்டும் மாறிட்டே இருக்குது. நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டில் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சீட்டு முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் மார்ச்லேருந்து மறுபடியும் ஒரு நியூஸ் சீட் வந்து அவங்ககிட்டயே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்னா சில்வருக்கும் ரீசேல் வேல்யூ இருக்கிறனால நான் இப்போ நிறைய சில்வர் ஜுவல்லரி வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ சிட்டு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பெங்களூரில் இருக்கவங்க நேர்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, சீட்டு போட விரும்புகிறீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் மாதம் ஆன்லைனில் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டு மறுபடியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. 12 மந்த்ஸ் முடிச்சு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு, அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் கூட குரூப்பில் வருது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. நான் பார்த்து வச்சு தான் இதை எடுத்தேன். எனக்கு தாலி முகப்பு செயின் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். 12 மந்த்ஸ் முடியும் போது உங்களுக்கு எதாவது ஜுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரியை பிக்சர் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமருக்கு வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த பிக்சரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியாக மாற்றி கொடுத்துட்டாங்க. ரோஸ் கோல்டு டைப்பில் வந்திருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி தான் ரெடியாக போகிறேன். முதல்ல பார்லர் போயிட்டு இருந்தேன். இப்போ பார்லர் செலவுலாம் இல்லை. நிறைய விளாக்ஸில் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி காட்டிட்டேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ சூப்பராக கொடுக்கும். பியூர் சாண்டல்வுட், ரோஜா பூவெல்லாம் சேர்த்து தயாரிச்சிருக்கோம். ஜாதிக்காய் இருக்குது. பிம்பிள் வராது. பிம்பிள் மார்க்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிடும். ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ண வேண்டியதான். ஹேர் டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். ரொம்ப மாதம் முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பார்லரில் தெரியாமல் ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வந்து போட்டு எனக்கு அது வரைக்கும் நிறைய முடியே இல்லை. 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே கொத்த முடி வந்து நரைச்சிருச்சு. கெமிக்கல் ஹேர் டை வந்து சான்ஸே இல்லை. நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு முடி நரைச்சிருக்கு, நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா முடியும் நரைச்சிரும். அது இல்லாமல் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இச்சிங்கு, ஹேர் ஃபாலு, அப்புறம் சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது கெமிக்கல் ஹேர் டைக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மருதாணி நைட் ஃபுல்லாக இரும்பு பாத்திரத்தில் வச்சு அப்ளை பண்ணி அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். இப்போது மர்மல் ஹெர்பல்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஹெர்பல் ஹேர் டை கேட்டு லான்ச் பண்ணது இது. இதில் வந்து மெயினாக இது ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மரநெல்லிக்காய், செம்பருத்தி பூ. ஹேர் டைக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து மருதாணி சேர்த்துருக்கோம், அவுரி இலைப்பொடி, அப்புறம் ஜடா மஞ்சி, இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 6 இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் பேக்காக பர்ச்சேஸ் பண்ணாமல் நிறைய பேர் 95% ஹேர் டைக்கு தான் வாங்குறீங்க. அது முடி வந்து கலர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது டீ டிகாஷன் கூட மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அப்ளை பண்ணலாம். வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓவர் நைட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இரும்பு பாத்திரம் அதெல்லாம் தேவையே கிடையாது. இமிடியேட்டாக அப்ளை பண்ணிட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர் வரும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கேட்லாக்லையும் கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் வந்து வராது. பிளாக் கலர் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஹேர் டைல தான் வரும். உங்களுக்கு பிளாக் கலர் வேணும்னா நீங்கள் தாராளமாக கெமிக்கல் ஹேர் டை வாங்கிக்கோங்க. இது ஹெர்பல் ப்ராடக்ட்ல இவ்வளோதான் கொண்டு வர முடியும். இதுதான் வந்து சைடு எஃபெக்டே எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. முடி கொட்டுறதோ இல்லை ஏதாவது அலர்ஜி எதுவுமே வராது. 100% நேச்சுரல். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சிலர் மட்டும் சரியாக கலர் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து 2 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து டீ டிகாஷன் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் தான் மிக்ஸ் பண்ணணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா திக்கு பேஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். ரொம்ப ஒழுகிற மாதிரி போட்டிங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியில் மட்டும்தான் கலர் வரும். உங்களுக்கு வந்து பிளாக் ஹேர் எதுவுமே பண்ணாது. நல்லா லாங்காக இருக்கிற கிரே ஹேரில் மட்டும்தான் அது கலர் பிடிக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வந்து கலர் கொடுக்கறது இல்லை.
அவ்வளோதான் வருது இதில். ஸோ அது வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரொபோர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஹேர் டைக்கான இன்கிரியன்ஸ் வந்து மெயினாக மருதாணி, அவுரில பொடி, ஜடாமஞ்சி, இன்னொரு சீக்ரெட் இன்கிரியன்ட். இந்த ஜடாமஞ்சி இன்னொரு சீக்ரெட் இன்கிரியன்ட்டோட குவான்டிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டோம். ஜாஸ்தி பண்ணனால பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கலர் வருது, பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹேர் டை கம்ப்ளீட்லி ஹெர்பலாக வேணும், ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் இந்த சைடு ஃபுல்லாக நரைச்சிருச்சு, அது இந்த ஷாம்புனால. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கெமிக்கல், அதாவது பவர்ஃபுல்லான கெமிக்கல் இருக்கிற மாதிரி ஷாம்பு போட்டிங்கன்னா, நல்லா நுரைக்குதுன்னு சொல்லி வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக முடி நரைக்கும். ஜென்ஸுக்கும் ஆகட்டும் லேடிஸ்க்கும் ஆகட்டும் சீக்கிரமாக முடி நரைக்கிறதுக்கான காரணம் 100% ஷாம்பு தான். முடிஞ்ச வரைக்கும் மைல்டான ஷாம்பு இல்லை ஹெர்பல் ஷாம்பு, நான் என்ன கேட்டிங்கன்னா எங்ககிட்ட கிடைக்கிற ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா முடி நரைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷாம்புவை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி நரைக்குதுன்னா கண்டிப்பாக ஷாம்பு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் சைடு ஃபுல்லாக எனக்கு நரைச்சிருந்தது. நான் இந்த என்னோட ப்ராடக்டை வச்சு மட்டுமே கலர் கொண்டு வந்திருக்கேன். டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி பிளாக்காக தான் தெரியும், நரமுடி இருக்கிற மாதிரியே தெரியாது. இதான் சிம்பிள் அண்ட் பெஸ்ட். ஸோ இந்த கலர் ஒன்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ நாள் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 monthsக்கு அப்படியே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் ஷாம்பு வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா கலர் போயிடும். நான் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த கலர் அப்படியே இருக்குது. ஒன்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு 6 months வரைக்கும் அந்த கலர் ரீட்டைன் ஆகுது. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃபர் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வெயிட் லாஸ் பவுடர் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் ரிப்பீட்டட் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக நான் வந்து ஒரு ஆஃபர் கொண்டு வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் சார்ட், ஐ மீன் டயட்டீஷியன் கொடுத்த டயட் சார்ட், ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் செக்அப் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ எனக்கு டயட்டீஷியன் கொடுத்த டயட் சார்ட்டு. ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் டயட்டீஷியன் வந்து எனக்கு கொடுத்த டயட் சார்ட் இதுதான். இது வந்து காமனாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். எனக்கு ப்ரீ டயாபெட்டிக்னு ரிசல்ட் வந்திருந்தது. டயாபெட்டிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அது இல்லாமல் பிபியை குறைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே காமனான ஒரு டயட் சார்ட்டு. இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, காலை மதியம் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க கேட்டகரி வைஸ். அதிகாலை 6 to 6:30, 8 to 8:30 மணி, 11 to 11:30. பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் நடுவில் நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம், மதியம் என்னெல்லாம் சாப்பிட்லாம், 2:30 மணி, 4 to 4:30, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஆப்ஷன்ஸாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா குறிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு தேக்கரண்டினா எவ்வளோ அளவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காய்கறிகளில் வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம், பருப்பு வகைகள் என்னெல்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸில் வந்து ஒரு சிலது பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் என்ன ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொட்டை வகைகள், அப்புறம் நீங்கள் எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸில் நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஹை கேலரி இருக்கிற ஃபுட்டு, இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வெயிட் லாஸ் பவுடர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டயட் சார்ட் வந்து ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சென்ட் பண்ணிடுவேன். வெயிட் லாஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ என் சைட்லேருந்து இந்த டயட் சார்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி வே ஆஃப் வெயிட் லாஸ் தான். இல்லை முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கொள்ளு, பார்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சீரகம், சுக்கு, மிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு ஏதாவது ஒரு வேளை உணவுக்கு பதிலாக இதை வந்து நம்ம குடிக்கணும். வாரத்தில் மேக்ஸிமம் 3 days எடுத்தால் போதும். கொள்ளு சேர்த்துருக்கிறதுனால இமீடியட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துலேயே உங்களோட டம்மி சைஸ் வந்து கம்மியாகும். டம்மி சைஸை மெஷர் பண்ணிவிட்டு இதை குடிக்க ஆரம்பிங்க. இந்த பேக் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விசிபிள் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நான் கடைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே நியூ ஸ்டாக் வந்திருந்துச்சு. நான் ஆக்சுவலா இது ஃப்ரீ ப்ராடக்ட்டா தான் லான்ச் பண்ணேன் 500 ml ஹேர் ஆயிலுக்கு. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். நெறைய பேர் வந்து இது பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ₹150 வருது. அதனால பார்த்தீங்கன்னா, லேபிள்லாம் இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லேபிள்லயே குடுத்துருக்கேன். லைசென்ஸ் நம்பர் வந்துருச்சு. முனிசிபாலிட்டிலருந்து லைசென்ஸ் நம்பர் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். எக்ஸ்போர்ட்டுக்குலாம் இந்த லைசென்ஸ் நம்பர் இனிமே யூஸ் பண்ண முடியும். ஸோ ரோஸ்மேரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். கிரே ஹேர் வராம தடுக்கும். இன்னைக்கு காலையில வந்து டஸ்பேட்ச்
டைமுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். கொரியர் இப்ப வந்துருவாங்க. இன்னைக்கு நியூவா இன்னொரு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகுது. நெறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டுருந்தீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியா ஏதாவது கொண்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது விளாக்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட்ட விட எனக்கு இந்த மாரி புரோட்டீன் நெறைய இருக்கிற மாரி ஏதோ ஒண்ணு லான்ச் பண்ணணும்னு தான் நட்ஸ் புரோட்டீன் பவுடர் வந்து கொண்டு வந்திருக்கேன். கேட்லாக்ல நட்ஸ் புரோட்டீன் பவுடர்ன்னு குடுத்திருப்பேன். இது வந்து வெயிட் கெயின் பவுடர். இதுல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி நட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட் யூஸ் பண்ணியிருக்கேன். வால்நட் பார்த்தீங்கன்னா, பிரெயின் டெவலப்மென்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வால்நட் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. டெய்லியுமே நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட குடுக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரி விதை, குக்கும்பர் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்டர், கேன்சர் வராம தடுக்கும். ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ஜாஸ்தி. இது எல்லாமே நீங்க Googleல ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து சியா சீட்ஸ். இது எல்லாமே தனித்தனியா வறுத்து, ஆற வச்சு பேக் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம இதுல கருப்பு உளுந்து சேர்த்திருக்கோம். அப்புறம் கொஞ்சமா நிலக்கடலையும் சேர்த்திருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் தான் அதிகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட போன் வெயிட் ஃபர்ஸ்ட்டு நல்லா ஜாஸ்தியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்யூனிட்டி பூஸ்டர் இது. ஸோ இந்த பேக் வந்து இப்போ கேட்லாக்ல அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹460 பிளஸ் ஷிப்பிங் வரும். 200 கிராம் பேக்கா லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஈவ்னிங் சாரி ப்ரீ ப்ளீட் குடுத்தது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ரீ ப்ளீட் பண்ணனால கொஞ்சம் காலையில கிளம்புறக்கு ஈஸியா இருந்தது. இது வந்து இப்ப காலையில பேங்க் லாக்கர்லேருந்து 4 பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இப்போ ஃபங்ஷனுக்கு வந்து வியர் பண்ணலான்னு. இந்த 4 பேங்கிள் பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டில ஒசூர் பிரான்ச்ல வந்து சீட்டு போட்டிருந்தப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது. உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைமண்ட் நெக்லஸ்க்கு வந்து இப்ப ஸ்டட்டு எடுத்துட்டு இந்த 6 பேங்கிளும் அப்போ வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மிடில் இருக்கிற 2 பேங்கிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கு ஓகே. ஆனா இந்த பேங்கிள் இந்த 4 பேங்கிள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேலே இப்படி எம்போஸ்டா டிசைன்ஸ் வந்திருக்கும். எல்லாமே எனாமல் வந்திருக்கும். ஸோ இது ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் போட முடியும். டெய்லி போட்டா கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாரி தான் இன்னைக்கு வந்து பேர் பண்ண போறேன். இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு வாங்கி குடுத்தது. எந்த நகைக்கடைன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ காலையில வந்து ரெடி ஆயிட்டேன். கெட் ரெடி வித் மீ அந்த மாரி எனக்கு ஷூட் பண்ண முடியல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நானே ஃபங்ஷனுக்கு லேட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வளகாப்புக்கு தான் போறோம். கிரகப்பிரவேஷம் வந்து வளகாப்பு முடிச்சுட்டு போலான்ட்டு. கிரகப்பிரவேஷம் காலையில 4:30 மணிக்கு பால் காய்ச்சிருக்காங்க. அதுக்கு போக முடியல. ஸோ என்னதான் நம்ம நகைலாம் போட்டாலும் மல்லிகைப்பூ வச்சா தான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஸோ போகும்போது கடையில வந்து கார நிறுத்தி மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டோம். இவங்க வந்து எனக்கு சித்தப்பா பொண்ணு ஆகுது. வளகாப்பு நடக்குது இல்லையா? அந்த பொண்ணு வந்து எனக்கு தங்கச்சி மொற. ரொம்ப தூரத்து ரிலேஷன். ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதான் பெங்களூர் இருந்தப்போ இந்த மாரி ஃபங்ஷனுக்குலாம் அவ்வளவா எனக்கு இன்வைட் பண்ண மாட்டாங்க. இங்க உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா நெறைய ஃபங்ஷனுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இனி நெறைய நீங்க ஃபங்ஷன் விளாக் பார்ப்பீங்க. ஆனா இந்த ஃபங்ஷன் விளாக்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கா? நான் போஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பார்க்கறக்கு அப்டின்னா கண்டிப்பா நான் வந்து விளாக் பண்றேன். ஸோ இப்போ வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நலுங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பொண்ண வந்து அந்த முந்தானைய புடிக்க சொல்லி, அதுல வந்து தேங்காய், பழம், பூவெல்லாம் வச்சு இப்ப கோயிலுக்கு கிளம்புறாங்க. இந்த மாரி ஒரு பழக்கம் எங்க சைடுல இருக்கு. அ எப்பவுமே வளகாப்பு ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து எங்க சைடுல வெரைட்டி ரைஸ் தான் வைப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா பக்கம் அப்படிதான் நெனைக்கிறேன். 5 வகையான சாதம், 7 வகையான சாதம் அந்த மாரி இருக்கும். இப்ப 5 வகையான சாதம் வச்சிருக்காங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம். அ வீடு வந்து ரெண்டல் பர்ப்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழ 2 வீடு, மேல 2 வீடு. மொத்தம் 4 வீடு. கம்ப்ளீட்டா ரஷ்ஷா இருந்தது. எங்கேயுமே எனக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, இந்த வீடு மட்டும் நல்லா கிளீனா யாருமே இல்ல. அதனால வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பெட்ரூம், நல்ல பெரிய ஹால். ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைனிங் ஏரியா மாரி வந்து கிச்சன் வந்திருந்தது. ஸோ ஒரு இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பாத்ரூம் மாரி வந்திருக்கு. இது வந்து நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு வந்து அ பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாச் பாத்ரூம் வருது.
நல்லா இருந்தது. வீடு சூப்பரா இருந்தது. உடுமல்பேட்ல தான் இருக்கு. ரென்டல் பர்ப்பஸ்க்காக விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பெட்ரூம் வருது. ஸோ வளகாப்பு ஃபங்ஷன் முடிச்சுட்டு, அப்படியே டைரக்ட்டா கிரகப்பிரவேஷம் வந்திருக்கோம். ஃபங்ஷன்ல வந்து எனக்கு இவ்ளோ தான் வந்து வீடியோ பண்ண முடியுது. ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க. அவங்க பர்மிஷன் இல்லாம நம்ம எல்லாரையும் ஷூட் பண்ண முடியாது. எனக்கு வளகாப்புல வந்து இது ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. தட்ல வந்து 2 கண்ணாடி வளையல், பூ, அப்புறம் சாக்லேட் குடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஃபங்ஷன் விளாக்லாம் உங்களுக்கு வேணுமான்ட்டு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.